பிப்ரவரி மாதத்தின் 1ஆம் தேதியினுடைய தியான நூல் வாசிப்பு வாழ்வெல்லாம். யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். ஒரு ஆப்பிள் பழத்தை இன்று சாப்பிடுகிறீர்கள், 2 நாட்கள் கழித்து அந்த ஆப்பிள் பழம் எங்கே இருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியும். அதனுடைய சத்து உடலெங்கும் கலந்து விடுகிறது. எலும்பு, நரம்பு, இரத்தம் ஆகிய யாவற்றோடும் அது சேர்ந்து விடுகிறது. அந்த சத்தை இதோ கையில் இருக்கிறது அல்லது இதோ காலில் இருக்கிறது என்று கூற முடியாது. இயேசு கிறிஸ்து தம்மை உயிர் கொடுக்கும் உணவு என்று சொன்னார். யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனத்திலே அவர் நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். அவரை நாம் உட்கொள்வதன் பெயர்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அவர் தம்மை நமக்கு உணவாக கொடுத்தார். அந்த உணவை நாம் ருசித்து விட்டோம் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் போய் கலந்து விடுகிறார் என்பதே பொருள். அவரை வாழ்க்கையின் ஏதாவது ஒரு சில பகுதியில் மட்டுமல்ல, அவரை எல்லா பகுதிகளிலும் காண வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், திட்டங்கள், தீர்மானங்கள், சுவாபங்கள், வார்த்தைகள், வேலை, தொழில், திருமணம், சேவை எல்லாவற்றிலும் கலந்து விடுகிறார். தானியேல், நெகேமியா போன்றோர் தங்கள் வாழ்க்கையில் உத்தியோகம் வேறு, தேவபக்தி வேறு என்று பார்த்து செயல்படவில்லை. அவர்கள் அந்நிய தேசத்தில் தேவனை அறியாத அரசர்களிடம் கீழ் பணியாற்றிய போதிலும் தேவ பக்தியின் பண்புகள் தங்கள் பணிகளில் தோன்ற பண்ணினார்கள். அவர்களின் ஆன்மீகம் ஆலயத்தோடு மட்டுமோ சில மதபக்தி செயல்பாடுகளோடு மட்டுமோ இல்லாமல் அரசனுடைய அரண்மனை உத்தியோகத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. அநேகர் சபை, ஆராதனை, ஜெப கூட்டம், ஊழிய செயல்பாடுகள் போன்ற சூழ்நிலைகளில் கிறிஸ்துவ பக்தியாளர்களாக விளங்குவார்கள். ஆனால் பிற வாழ்க்கை பகுதிகளில் அவ்வித சூழ்நிலைகளுக்கு சம்பந்தமற்றவர்களாக வித்தியாசமாக காணப்படுவார்கள். ஆனால் அது சரியான கிறிஸ்துவம் அல்ல. சபையில் மட்டும் அல்ல, வீட்டில் மட்டும் அல்ல, வியாபாரத்தில், தொழிலில், வேலையில், அலுவலகத்தில், உறவுகளில், வாங்குவதில், விற்பதில், எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் தன்மைகளை காண்பிக்கிறவர்களாகவும் வெளிப்படுத்துகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவர் நம்மோடு இணைந்து விடுதலே கிறிஸ்துவின் நோக்கம். சிந்தனைக்கு, ஆராதனை வேளையில் உணர்கின்ற தேவனை அனுதின வாழ்வில் காண்பதே ஆன்மீக அனுபவம்.